ஹலோ காய்ஸ், நான் தான் பாசித். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம புது பைக்குக்கு அக்சசரிஸ் மாட்ட போகிறோம். இப்போ தான் ஷோரூம்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, வந்து அக்சசரிஸ் மாட்டிக்கோங்க அப்படின்னு. அதனால தான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். பைக் எடுக்கும்போதே அக்சசரிஸ் மாட்டலையா ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது என்ன ரீசன்னா, ஆடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் அக்சசரிஸ் போடணும்னு சொல்லி ஷோரூம் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் ஆடியோ முடிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று தான் ஆடியோ முடிஞ்சிச்சு. சரி, இன்றைக்கி அக்சசரிஸ் மாட்டிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தேன் ஷோரூமில். அவங்களும் உடனே சரி எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உடனே போய் மாட்டிட்டு வந்துடும் சொல்லிட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இதை விட மெயின் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடியோவுக்கு ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து நான் ஷோரூம் வந்துட்டு நம்ம அக்சசரிஸ்லாம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். அதெல்லாம் எந்த ரெக்கார்ட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனைனா, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம நான் வந்து 5 வீடியோவாக எடுத்திருந்தேன், கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் என்ன ஆச்சுன்னா, 5 வீடியோவும் ஒவ்வொரு வீடியோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. 10 GB 12 GB அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும்போது ஏதோ பக் ஆகி கட் ஆகிருக்கும் போல் ட்ரான்ஸ்ஃபரு. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, எல்லா வீடியோவுமே கரப்ட் ஆகிடுச்சு. எந்த வீடியோவுமே ரெக்கவர் பண்ண முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறையா வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோவாக போட்டு பென்ட்ரைவ் மாற்றி எல்லாம் பண்ணி பார்த்தேன், ரெக்கவரே பண்ண முடியல. கடைசியில் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் பெர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது. சரி, ஓகே, இது ஒன்றாச்சு கிடச்சிச்சு, இது வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சிங்க் ஆகிற மாதிரி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ எந்த வழியாக போயிட்டுருக்கோன்னா, ஒத்தக்கடை வழியாக போயிட்டு நம்ம புதூரில் தான் பைக் எடுத்திருந்தோம். அந்த ஷோரூமுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் சூரியன், ஆக்டர் சூரியனோட அம்மன் டீ ஸ்டாலு. அதாங்க, இங்கே டீ காஃபிலாம் சும்மா அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் மதுரையில். இங்கே இந்த அம்மன் டீ ஸ்டால் எங்க இருக்குன்னா, ஒற்ற கடையில் நம்ம ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. மதுரை ஹைகோர்ட்டு. இருங்க, அதை காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைடு பாருங்க, இதுதான் நம்ம மதுரை ஹைகோர்ட்டு. பார்த்துக்கோங்க. எவனாவது சைடுல தட்டி வரணும்னு பயமா வேற இருக்கு. ஏன் இன்னும் நம்பர் பிளேட் கூட போடலையா? புது வண்டி, அதை எந்த ஸ்கிராச்சும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க நம்ம பைக்குக்கு வந்து பிபிஎஃப் போடலான்னு இருக்கேங்க. இங்க மதுரையில எங்கேயுமே அவ்வளோ பெர்ஃபெக்டா, ஆனா இங்க மதுரையில எங்க பிபிஎஃப் எல்லாம் போடுறாங்கன்னு தெரியல. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், 2-3 ஷாப் வந்து அதெல்லாம் ரொம்ப டெஸ்டபிளா தரல. அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. எங்க ஊர்ல இந்த செராமிக் கோட்டிங் எல்லாம் பண்றாங்க. எனக்கு வந்து செராமிக் கோட்டிங்கை விட பிபிஎஃப் போட்டா பெட்டர்னு தோணுது. இந்த இப்ப நீங்க இந்த லெஃப்ட் சைடு பாருங்க,
ரொம்ப ஃபேமஸான மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். நான் பிறந்தது இங்கே தான். ஆமாம், இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இங்கே இல்லாத மிஷினரிஸே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். சென்னையில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் கூட இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும். இப்போ சென்னையில் எப்படி அப்போலோ இருக்கு, அதே மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க வந்து மதுரையில வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த மீனாட்சி மிஷன் தான். நம்ம ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். இந்த சிக்னல் வந்து இப்போ ரைட் எடுக்கணும். ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இது எங்கன்னா நம்ம மாடுத்தாவணிக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் சிக்னல் இதுதான். இந்த சிக்னல் இருந்தா ரைட் கட் பண்ணோம். இந்த கேப் விட்டா போயிடலாம். கேப் விட மாட்டாங்களே, கேப் விடுங்கப்பா. அவ்வளோதான், சிக்னல் போடுறதுக்குள்ள ஓடிடலாம். சிக்னல் க்ளோஸ் பண்றதுக்குள்ள போயிட்டா ஓகே. போங்கப்பா. ஏன் இந்த டைமிங் எவ்வளோ டிராஃபிக்கா இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கேப் விட்டா நான் போயிடுவேன். ரைட்டு, சூப்பர். அதான் இந்த ஒரு 50 மீட்டர்ல மாடுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இது ரைட்டு புதூர். நம்ம புதூர் போய் ரோட்ல வந்தீங்கன்னா இது டிராஃபிக் கிளியர் ஆகிக்கட்டும். இது போய்க்கிறேன். கொஞ்சம் கேப் போடுங்க. கேப் என்ன அங்கிட்ட ஒரு பக்கம் ஓட்டுறாடி, ஒரு செடியை வேற வச்சுக்கிட்டு டிராபிக்ல. நம்ம அந்த புது ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா அஞ்சப்பர் ஹோட்டல் தாண்டின உடனே நம்ம ஷோரூம் இருக்கு. காட்டுறேன். இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் நம்ம ஷோரூம்க்கு. நம்ம ரைட் கட் பண்ணோம். இதுதான் நம்ம ஷோரூம், யமஹா GM மோட்டார்ஸ். இங்கதான் பைக் எடுத்தோம். ஓகே ஓகே கைஸ், வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அக்சசரிஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கை பார்த்துக்கோங்க, என்ன லுக்கில் இருக்கணும். இதுக்கப்புறம் அக்சசரிஸ் மாட்டினதுக்கப்புறம் என்ன லுக்கில் இருக்குன்னு நான் கரெக்டாக காட்டுறேன். என்னென்ன போட போகிறாங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே சேஃப்டி கார்ட்ஸ் போடுறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த கை பிடிக்கிறதுக்கு ஒன்று போட போகிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட் ஒன்று வரும், ஃப்ளோர் மேட்ரு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் கிரிப்பு ரெண்டு, ஹேண்டில் பாருக்கு 2 கிரிப்பு கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம்.